இந்தியாவையே உழுக்கக்கூடிய ஒரு பிக்கெஸ்ட் ஸ்கேம்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கு ஒன்றிய பாஜக அரசு. தமிழ்நாடு மாதிரியான தென்னிந்திய மாநிலங்களுடைய உரிமையை பறிக்கிறது மட்டும் இல்லாம இன்னொரு முறை எங்களுக்கு எதிர்த்து நீங்க பேசக்கூடாது, அப்படியே நீங்க பேசினாலும் அதுக்கு குரலுக்கு பவர் கிடையாது அப்படின்ற அளவுக்கு மக்களவை தொகுதி மறுவரையறையை கையில எடுத்திருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு எவ்வளவு எம்பி சீட் அப்படின்றத முடிவு பண்ண போறாங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா மக்கள் தொகையை பேஸ் பண்ணி. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி மக்கள் தொகை வந்து இந்தியா முழுக்க குறைங்கன்னு சொல்லி கேட்டு சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் அது சரியா செஞ்சாங்க. முக்கியமா தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் அதை செஞ்சதுனால இன்னைக்கு நம்மளோட ஃபர்டிலிட்டி ரேட் 1.8 தான். உத்தரப்பிரதேசம், பீகார் மாதிரியான மாநிலங்களுக்கு 2.3 இன்னைக்கு இருக்கு. ஆனா நீங்க சொன்னதை கேட்டு நாங்க நடந்துட்டதுனால இன்னைக்கு மக்கள் தொகை பேஸ் பண்ணி எம்பி சீட்னு சொல்றீங்க. எம்பி சீட் ரெப்ரஸன்டேஷன் குறைஞ்சிடும், எங்களுக்கான மணி அலோகேஷன் இருந்து பவர் அலோகேஷன் எல்லாமே குறைஞ்சிடும். ஆல்ரெடி பணத்தையும் பவரையும் கையில வச்சுக்கிட்டு 4 கவர்மெண்ட் கையில வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவையே உங்ககிட்ட இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்க நீங்க பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் மூலமா அதை நீங்க உங்க சைட்ல இன்க்ரீஸ் பண்ணிட்டா சவுத் இந்தியால உங்க கண்ணுக்கு தெரியுமா? வெறும் பால் கறக்கிற மாடு மாதிரி வெறும் டாக்ஸ்க்காக மட்டும் தான் எங்களை பயன்படுத்துவீங்க. மண் சார்ந்து, மக்கள் சார்ந்து, மரபு சார்ந்து, மாநிலம் சார்ந்த பிரச்சனை இது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான பிரச்சனை மட்டும் கிடையாது. கட்சி ஆட்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனையே கிடையாது. ஆனா ஒவ்வொரு மக்களுடைய எதிர்காலத்தை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆல்ரெடி ஸ்டேட் கவர்மெண்டோட ரெப்ரஸன்டேஷன் கம்மியா தான் இருக்கு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸோட ரெப்ரஸன்டேஷன் இது, உத்தரப்பிரதேசம், பீகாரோட ரெப்ரஸன்டேஷன் இது. காரணம் இவங்களோட மக்கள் தொகை அதிகமாமா. இப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா என்ன ஆகும்? மக்களாகிய நீங்களும் நான் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா நம்ம சிஎம், தமிழ்நாட்டு சிஎம் ஆல்ரெடி குரல் கொடுத்துட்டாரு. இது இனிமே பத்திக்கும் காட்டு தீ மாதிரி. ஆனா இப்படி ஒன்று நடக்குது அப்படின்றத மக்களாகிய நாம தெளிவுபடுத்திக்கணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த காணொலி. முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய முகநூல்ல பதிவு போட்டிருக்காங்க. மார்ச் முதல் வாரத்தில் எல்லா கட்சியும் கூட முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டுருக்காங்க. எதுக்குன்னா இந்த டீலிமிட்டேஷன், பாராளுமன்றத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய தொகுதிகள் மறுசீரமைப்பு வரும் பொழுது அதனால் தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் யாரோ முதலமைச்சருக்கு சொன்னாங்களாமா, யாருன்னு எனக்கு தெரியாது. யாரோ முதலமைச்சர் டெல்லியிலேருந்து சொன்னாங்களாமா 800 சில்லற சீட்டு தான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய 543 லோக்சபா அது 800 சில்லற சீட்டாக அதிகமாகும். அதில் தமிழ்நாட்டுக்கு நியாயமாக 22 சீட்டு வரணும், ஆனால் 10 தான் வரும்னு யாரோ முதலமைச்சருக்கு சொன்னாங்களாமா. அது யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த மனுஷன் யாருன்னு நான் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். செகண்ட், மத்திய அரசு எங்கேயும் கூட தொகுதி மறுசீரமைப்புன்னு எங்கேயுமே சொல்லலை. அதற்கு வந்து ஃபஸ்ட்டு சென்சஸ் நடத்தணும், மக்கள் தொகை எடுக்கணும். மக்கள் தொகை மட்டுமே மறுசீரமைப்புக்கு பயன்படுத்துவோமா அப்படின்னு தெரியாது, பயன்படுத்த போவது கிடையாது. இதை ஒரே நிமிஷம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இருக்கிறனால ஒரு சின்ன வீடியோவை மட்டும் உங்களுக்கு நான் ப்ளே பண்ணுறேன். முதலமைச்சர் உண்மையாலுமே என்னை பொறுத்தவரை எப்படி அமெரிக்கா ஜனாதிபதி அடிக்கடி ஒரு டாக்டரை கூப்பிட்டு மென்டல் ஸ்டேட்டை செக் பண்ணுவாங்க. அமெரிக்க ஜனாதிபதி பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டில் ஒரு முறை மென்டல் ஸ்டேட்டை செக் பண்ணுவாங்க. நான் தவறாக சொல்ல முதலமைச்சரை பற்றி. ஒரு மருத்துவர் சர்டிஃபை பண்ணி டாக்குமெண்ட்டை வெளியிடுவாங்க. அமெரிக்கன் பிரசிடென்ட் இஸ் ஃபிட் டு லீட் அமெரிக்கா. இன்னைக்கு முதலமைச்சருடைய இந்த முகநூல் பதிவை பார்த்த பிறகு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. முதலமைச்சர் அவர்கள் ஃபிட் டு லீட் தமிழ்நாடா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. யாரும் சொல்லாதப்ப, அதை பற்றி யாரும் பேசாதப்ப, அதை பற்றி யாரும் கருத்து சொல்லாதப்ப எதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடணும்? இது பிரதமர் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசுகிற வீடியோ நான் ப்ளே பண்ணிட்டு சொல்கிறேன். கொஞ்சம் தயவு செஞ்சு கவர் பண்ணுங்கண்ணா. சரி, இதை நான் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேண்ணா. இது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ் வந்து தொகுதி மறுசீரமைப்பை பற்றி பேசுகிறாங்க. அந்த மாடலில் மறுசீரமைச்சா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்திற்கு குறைந்தபட்சம் 100 சீட்டு காணாமல் போயிடும். அதை நான் ஏற்கவில்லை. இது பிரதமர் பேசுகிறார். நரேந்திர மோடி அவர்கள் ஆந்திரா, தெலங்கானாவில் பேசும்போது சொல்கிறாங்க. அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். காங்கிரஸ் மாடல் ஆஃப் டீலிமிட்டேஷனில் 100 சீட்டு தென் மாநிலங்களுக்கு காணாமல் போயிடும். அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எதற்காக காங்கிரஸ் புரளி பரப்புறாங்க? இது லோக்சபா எலெக்ஷன் அப்ப எதற்காக காங்கிரஸ் கட்சி புரளி பரப்பணும்? இது பிரதமர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கக்கூடிய கருத்து. அப்படி இருக்கும் பொழுது பிரதமர் அவர்களோ, பாரதிய ஜனதா கட்சியோ, என்டியோ அல்லது பாராளுமன்றத்தில் நம்முடைய பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரோ யாருமே தொகுதி மறுசீரமைப்பு பற்றி பேசல. எதற்காக முதலமைச்சர் அந்த கபட நாடகத்தை அரங்கேற்றணும்? எதற்குனா அவர்கள் 3 மொழி கொள்கையிலே தோற்றுவிட்டார்கள். இப்போ மடை மாற்றணும். தமிழ்நாட்டில் பொதுமக்கள் யாருமே சப்போர்ட் பண்ணல டிஎம்கே. ஒரு 4 பேர் மட்டும் பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு அங்கங்கே சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் சங்கரன் கோயிலில் காமெடி என்னன்னா, அந்த பெயிண்ட் அடிக்க போனவங்களுக்கு ஹிந்தி இங்கிலீஷும் தெரியல. அவன் போய் இங்கிலீஷை பெயிண்ட் அடிக்கிறான்.
அதனால தான் டிஎம்கே தொண்டர்களை சொல்கிறேன், தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வாங்க. இன்னொரு டிஎம்கே தொண்டர் சொல்கிறாரு, அண்ணா இங்கிலீஷ் மேலே இருக்குன்னு இது, ஆனால் ஹிந்தி மேலே இருக்குன்னு இது இங்கிலீஷ். அதுக்கப்புறம் இங்கிலீஷை பெயிண்ட் அடிச்சுட்டு ஹிந்தி பெயிண்ட் அடிக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு டிஎம்கேல இந்த பெயிண்ட் டப்பாவை தூக்கக்கூடிய தொண்டர்களுடைய நிலைமை தான். இதையெல்லாம் பார்த்துட்டு முதலமைச்சர் முடிவு பண்ணிட்டார், ஓ இந்த 3 மொழி பிரச்சனை நம்ம பேசினா மக்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க, இது அப்படியே மடை மாற்றி சம்பந்தமே இல்லாமல் தொகுதி மறுசீரமைப்பு பற்றி பேசலாம். அதனால இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.